நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது சோலார்லேருந்து டைரெக்டாக மோட்டார் ஓட்டுறதுக்கு தாங்க பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு சேர்த்தா போட்டிருக்குறாங்க. ஆனால் வீட்டோட பவர் இல்லாமல் டைரெக்டாக மோட்டாரோட பவர் போடணுங்கிறதுக்காக ட்ரைவ் வச்சு யூஸ் பண்ணியிருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 3 மோட்டார் இருக்குது. ஒரே மோட்டார் இருந்தால் இவ்வளோ பெரிய வேலை கிடையாதுங்க. டைரெக்டாக வந்து ட்ரைவ்லேயே கொடுத்துருந்துருக்கலாம். 3 மோட்டார் இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு சேஞ்ச் வச்சு சேஞ்ச் பண்ணி ஆகணும். ப்ளஸ் அது ட்ரிப் பண்ணி கொடுக்குறதா ஒரு ஸ்டார்டர் வச்சு ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒர்க்கும் நம்மளோட கிடையாதுங்க. சோலார்காரங்க பார்த்தீங்கன்னா சோலார் மாடல் போடுறது, அந்த டிரைவ் வரைக்கும், அந்த டிசி ஏசியை மாற்றி டிரைவ் வரைக்கும் நம்மள்ட்ட கொடுத்துருவாங்க. டிரைவுக்கு அப்புறம் உள்ள ஒயரிங் தான் ஃபுல்லாக நம்மளுடையதுங்க. இது ஏன்னா 3 மோட்டாரில் ஒவ்வொரு மோட்டருக்கும் இண்டிவிஜுவலாக ஒரு ஸ்டார்ட், ஏன்னா ஏதோ மோட்டர் ஃபால்ட் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இண்டிவிஜுவலாக ஒவ்வொருக்கும் ஒரு ஸ்டார்ட்ரு எம்சிபி வச்சிடறோம். ப்ளஸ் அங்கங்கே ஒரு சேஞ்ச் ஓவருங்க. ஏன்னா சோலார் கிடைக்காத நேரத்தில் எனக்கு இது ஒரு இண்டஸ்ட்ரிக்கு தேவை யூஸ் பண்ணுறதுனால வேண்டி அங்கே ஈபிலி யூஸ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு இடத்துக்கும் சோலார்லேயும் யூஸ் பண்ணணும், அண்ட் ஈபிலி யூஸ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோங்க. இங்கே என்னென்னா ஒரு 7.5 HP ஒரு சப்மர்சிபிள் மோட்டர் ஒன்று இருக்குதுங்க. அது போக 2 மோனோ பிளாக் மோட்டார் வச்சுருக்கிறாங்க. 1 HP அண்ட் 2 HPயில் ஒரு மோட்டார். ஏன்னா இது பார்த்திங்கன்னா காட்டன் ஏரியா, திருப்பூர்களில் காட்டன் ஏரியா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுங்க. வேலை ரொம்ப பெரிய வேலைங்க. நான் ஒரே ஸ்பீடாக வச்சு சீக்கிரம் கூட முடிக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன். அது பாருங்க எவ்வளோ சோலாரில் தான் இவ்வளோ ப்ரெஷர் தண்ணி வருதுங்க. வேலை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா.